بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் புனிதமிகு ரமலானிலே அதன் 2ஆம் பகுதியை அடைந்த நாம் இந்த இரவில் அவனை வணங்கி இன்னும் பகலில் நோன்பு நோற்று சுவனத்தை எட்டிவிடும் வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இவ்வேளையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் மீதிலும் வாழுகின்ற நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, பெண்ணியத்தின் கண்ணியம் காக்கும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் கடந்த 4 நாட்களாக தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் ஒரு பெண் மணமுடிக்கப்பட்டால் பெரும்பாலும் அங்கேதான் அவளுடைய சுதந்திரத்தை இழந்து விடுகிறாள். ஆனால் திருமணம் ஆன பிறகாக அவளுக்கு கண்ணியம் கூட்டும் வகையில் இஸ்லாமிய மார்க்கம் அவளை பேண சொல்கிறது என்கிற தகவல்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக கணவன் மனைவியை பொறுத்தளவிற்கு எப்படி நாட வேண்டும், ஒரு பெண்ணை அவன் மனம் முடித்து விட்டால் அவள் மீது இவனுக்கு இருக்கிற உரிமை என்ன என்று பார்த்தால், அவள் உன்னிடம் அடைக்கலமாக இருக்கிறாய் என்பதை தவிர வேறு உரிமை இல்லை என்கிறார்கள் நபிகள் பெருமானார். திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, சிலரை விட சிலரை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம், உங்களுக்கு அவர்கள் செலவிடுகிறார்கள் என்பதனால் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்கள், அவ்வளவுதான். நாம் செலவிடுகிறோம். ஆகவே ஆண்கள் அர்ரிஜாலூன கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை ஆண்கள் நிர்வாகம் செய்பவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நாம் ஒரு நிர்வாகியாக இஸ்லாம் ஆண்களை என்ன செய்கிறது? நீ நிர்வாகம் செய். ஒரு நிர்வாகி எப்படி இருப்பார்? தன்னுடைய அலுவலக இடங்களிலே, தான் பணி செய்யக்கூடிய இடங்களிலே, தான் ஆளுமை செய்கிற இடங்களிலே அவர் எப்படி ஒரு நிர்வாகியாக இருப்பார்? தனக்கு கீழ் இருப்பவர் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும், அதே வேளையில் அதற்கான ஊதியத்தை நான் கொடுக்க வேண்டும், அவரவர் இருக்கக்கூடிய இருக்கைக்கான மதிப்பை நான் கொடுக்க வேண்டும். நான் ஒரு நிறுவனம் வச்சு நடத்துறேன், என்னிடம் ஒரு மேலாளர் இருக்கிறார், அந்த மேலாளருக்கு உரிய மரியாதையை அவர் எதிர்பார்ப்பார். அவர் சாதாரண ஆள் இல்லை, மேலாளர். ஒரு சாதாரண ஒரு பணியாளரை கூப்பிடுற மாதிரி மேலாளரை கூப்பிட முடியுமா? இங்க வாயா கூப்பிட முடியுமா? யாரையும் அப்படி கூப்பிடக்கூடாது, கண்ணியமா பேசுனது ஒரு பக்கம். அப்படி கூப்பிடக்கூடிய ஒரு இடத்திலும் கூட நான் ஒரு 50 பேர் 100 பேர் வேலை பார்க்குறாங்க, சாதாரண பணியாளர்கள், உடல் உழைப்பு செய்பவர்கள். ஆனால் தன்னுடைய மனதினால், தன்னுடைய கல்வியினால், அறிவினால் அந்த நபர்களை நிர்வாகம் செய்கிற ஒரு மேலாளர் இருக்கிறார் என்றால் அவரை சாதாரண பணியாளரை போல அழைக்க முடியுமா? அவருக்கு தனி இருக்க, அவருக்குன்னு சில கேபின் போட்டு கொடுத்து அவரை அழைப்பதே கொஞ்சம் மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஏன் நம்மளே எதிர்பார்ப்போம். அப்ப அப்படி என்றால் ஒரு நிர்வாகியை நீ எப்படி நடத்துகிறாய்? உனக்கு கீழ் இருப்பவர்களிடமிருந்து உனக்கு ஆதாயம் வேண்டும் என்றால் அவர்களை நீ எப்படி அழைக்க வேண்டும், அவர்களை வைத்து எப்படி பிழைக்க வேண்டும் என்று நீ உன்னுடைய பணி செய்யக்கூடிய இடத்தில் விளங்கி வைத்திருக்கிறாய். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, அர்ரிஜாலூன கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை ஆண்கள் நிர்வாகம் செய்பவர்கள், அவ்வளவுதான். அதை தவிர்த்து நீ ஆளுமை செய்பவன் அப்படி அல்ல. இது போக கணவன் மனைவி என்று அவ இருப்பது போக முதல்ல பரஸ்பரம் தேவை. இங்க பிரச்சனை எங்க வருதுன்னா, பெரும்பாலான வீடுகள்ல அம்மாக்கள் பிரச்சனை. அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்றது, மனைவி எப்படி ஹேண்டில் பண்றது, அது ஒரு பெரிய சிக்கல் ஆண்களுக்கு. ஏனென்று சொன்னால் தாய் என்பவள் ஒரு கட்டத்திற்கு மேலே என்ன செஞ்சிருவாங்க? பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நானும் ஒரு மனைவியா இருந்தேங்கிறதெல்லாம் மறந்து போயிடும். அவங்களும் ஒரு மனைவியா தான் இருந்திருப்பாங்க,
தன்னுடைய கணவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கணுமோ அதை எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா தன்னுடைய மாமியார் என்ன செஞ்சிருப்பாங்க, அதுக்கு தடையா இருந்திருப்பாங்க பெரும்பாலும். அதெல்லாம் மறந்துடும் அவங்களுக்கு. அப்படி ஒரு சிந்தனையே இருக்காது. நான்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி மருமகள் மகனோடு பேசுவதற்கோ பழகுவதற்கோ நம்முடைய நாடுகளை போன்ற இடங்கள்ல அவங்களுக்கு ஒத்துக்காது. இப்ப ஆண்மகன் என்ன பண்ணுவான், ஒண்ணு தாய் பக்கம் சாஞ்சிருவான். நிறைய வேலைகளை நாங்கள் அந்த பிரச்சனைகள் வரும்போது அணுகும் பொழுது ஒரு கணவன் மனைவி தனியா பேசுறதுக்கு என்ன செய்யறோம், ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல கப்பலா இருக்கிறாங்க, பிரச்சனையே அந்த அம்மா தான். அப்போ மனைவிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசுப்பா அப்படின்னு ஒரு ரூம்குள்ள பேசுன்னு சொல்லி விட்டுட்டோம். அவன் என்ன பண்ணிட்டான், போன் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு போனை வச்சுட்டு இங்க பேசிக்கிறது அம்மாவுக்கு தெரியுற அளவுக்கு. அப்புறம் எப்படி குடும்பம் விளங்கும்? ஒண்ணு அந்த பக்கம் இல்லைன்னு வைங்களேன், ஒண்ணு இந்த பக்கம் ஒரேடியா முந்தானை முடிச்சு போட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அந்த தலையணை மந்திரத்திற்கு இருக்கிற அந்த வலிமை இருக்குதுல்ல, உலகத்தில் வேற எந்த ஃபார்முலாவுக்கும் கிடையாது, எந்த மந்திரத்துக்கும் கிடையாது. ஒரேடி அம்மா என்ன செய்ய புறந்தள்ளி விட வேண்டியது. குறிப்பாக இன்றைக்கு நாகரிக காலம் என்ற பெயரால் சினிமாவை பார்த்து விட்டு கணவன் மனைவி செய்கிற சில விஷயங்களை பப்ளிக்கா செய்ய வேண்டியது. அவன் ஒரு கீழ்றது கொஞ்சிறதுங்கிற மாதிரியான யதார்த்தமா இருக்கிறது வேற, ஒரு நண்பர் மாதிரி அது மாதிரியான ஒரு தவறான பார்வை இல்லாதவாறு நடந்து கொள்வது வேறு. நம்ம அக்கா தங்கச்சியோட பக்கத்துல உட்கார்ந்துருப்போம், தவறா யாரும் நினைக்க முடியாது. அதே மாதிரி மனைவியோட பக்கத்துல உட்கார தப்பு இல்லை. ஆனால் சீண்டலாக கொஞ்சலாக இப்படி சில நபர்கள் என்ன செய்யறாங்க, நாகரிகம் என்ற பெயரால மனைவியோடு அப்படி நடந்து கொள்ள பாக்குறாங்க. நபிகள் பெருமானார் ஓட்ட பந்தயம் வச்சாங்க. நீங்களே சில நாட்களுக்கு முன்பதாக பயான்ல நீங்க கேட்டிருப்பீங்க. நபிகள் பெருமானார் செய்றாங்க, ஓடுறாங்க. அது மாதிரி யதார்த்தமாக இருங்கள். அப்ப என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும். நாம ஒரேடியாக அந்த பக்கம் சாஞ்சா மாதிரியான ஒரு பிம்பத்தை அம்மா கிட்ட காட்டாம இருந்தாலே போதும் சக்சஸ். 4 செவத்துக்குள்ள அது வேற, அங்க பேசுறதெல்லாம் வேற. அங்க போய் நினைஞ்சிடலாம், நீ தம்மா எல்லாம் அவங்க என்ன இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே, அங்க போய் என்ன செய்யலாம், கவிழ்ந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வெளிப்படையாக தாய்க்கு முன்னால் ஏன் பல தாய்மார்கள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால், ஆண்களுடைய அந்த இளம் வயதினாலோ அல்லது மோகத்தினாலோ அவர்களுடைய நடவடிக்கை இருக்குதுல்ல, அது அவங்களை என்ன செஞ்சிடும், கவலைப்பட வச்சிடும். அது யதார்த்தம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, எக்பர் இப்னு ஆதம வ எக்பரு மஅஹு இஸ்னானி ஹுப்புல் மாலி வ தூலில் உமர். நன்றா கவனிச்சுக்கங்க. எக்பர் இப்னு ஆதம, எக்பரு இப்னு ஆதம, ஆதமுடைய மகன் வளர வளர வ எக்பரு மஅஹு இஸ்னானி, 2 சேர்ந்து அவனுடன் வளர்கிறது. ஹுப்புல் மாலி, பணத்தின் மீது உள்ள ஆசை. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப காசு பணத்தின் மீது ஆசை. நம்ம அம்மா நம்மளோட வயசு மூத்தவங்க, ரசூல்லா வாக்குப்படி நம்மை விட அவங்களுக்கு காசு பணத்து மேல கொஞ்சம் கூட ஆசை இருக்கும். அவங்க வச்சுக்கணும்னு இல்ல, அன்னைக்கு நான் எப்படி புழங்கினே, இன்னைக்கு கையில காசு இல்லாம தவிக்கிறனே. சில பேரு என்ன செய்வாங்க, முடிஞ்சுக்க பார்ப்பாங்க. சில பேர் தான் அதை ஆளுமை செய்ய நிர்வகிக்க வேண்டும் என்று விரும்புவாங்க. அப்படி நிர்வகிக்க தகுதியான அம்மையாக இருந்தால் தாராளமா அம்மாட்ட கொடுக்கலாம். பெரும்பாலான அம்மா நிர்வகிப்பாங்க, அவங்க அனுபவம் இருக்கும். சில பேருக்கு அனுபவம் இருக்காது, காசு கொடுத்தா அவ்வளவுதான். அப்படி அதை பார்த்து வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிற மாதிரி அது சூழல் மாறும். அது ஆண் தான் நிர்வாகின்னு குர்ஆன் சொல்லிடுச்சு. சரியான நிர்வாகி அதற்கு தக்கன போல என்ன செய்யணும், தன்னுடைய நிர்வாகத்தை கொண்டு போகணும். அப்போ நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ஹுப்புல் மாலி, பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை கொஞ்சம் வளர வளர பாருங்க. நம்ம 10 வயசா இருக்கப்ப என்ன ஆசைப்பட்டிருப்போம், பெரிய கேக்குக்கு ஆசைப்பட்டிருப்போம், சின்ன சாக்லேட் பெரிய சாக்லேட் ஆசைப்பட்டிருப்போம். அது 100 ரூபாயா தான் இருக்கும், இல்ல 50 ரூபாயா இருக்கும். இன்னைக்கு ஒரு 500 ரூபான்னு வைங்களேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னவாகும், ஒரு NS 200 KTM அப்படி இப்படி ஒரு லெவல் 2 லட்சம் 3 லட்சம் அப்படி இருக்கும். இன்னும் வளர்ந்து போயிட்டோம்னு வச்சுங்களேன், டார்கெட்டே வேற மாதிரி இருக்கும். வீடு வாசல், இன்னும் கொஞ்சம் ஒரு பிசினஸ், ஏதாவது நிலம் தோட்டம் துறவு, நிரந்தர வருமானம், சீக்கிரனுக்கு போயிடும். இப்போ மனுஷன் வளர வளர இந்த பொருளாதாரத்தின் மீது ஆசை இருக்குல்ல, வளர்ந்துகிட்டே இருக்கும். இது அம்மாவுக்கும் வளரும். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. இதுக்கு யார் பெரும்பாலும் சலைச்சவங்க கிடையாது. ஒரு ஏஜ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த 40 வயசை கிராஸ் பண்ணிட்டாலே இன்னைக்கு எவ்வளவு காலத்துக்கோ அப்படிங்கிற வார்த்தையை புழங்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்ம விட வயசானவங்க என்ன ஆகும், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்துடணும், நம்ம பேர பிள்ளைங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் அப்படி ஆசை வரும்.
பேர பிள்ளைங்க கல்யாணம் ஆயிட்டாங்கன்னு சரிதான், அடுத்து அடுத்த அவனுடைய பிள்ளைய பார்க்கணுங்கிற ஆசை வந்துகிட்டே தான் இருக்குமே ஒழிய சரி போய் சேருமா வாய் தான் சொல்லும், மனசுக்கு சொல்லாது. ஏன்னா ரசூலா சொல்றாங்க. இப்ப இது ரெண்டும் நம்மை விட நம்முடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ தான் முதல்ல. ஏன்னா வயது ஆக ஆக இந்த இரண்டும் வளர்கிறது ரசூலா சொல்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஆகும். நம்மளை கவனிக்காம விட்டுருவானோ, பொன்னாடி பிள்ளைன்னு இப்படியே செல்லமா இருந்துட்டு இருக்கிறவன் நமக்கு நாளைக்கு ஏதாவது வயசு உடம்பு சரியில்லைன்னா நம்மளை கவனிக்காம விட்டுருவானோ அப்படிங்கிற பயம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நாம என்ன செய்யணும்னா, இந்த மனைவிமார்களோடு நடந்தக்கூடிய அந்த விஷயங்களை பொறுத்தளவிற்கு வெளிப்படையாக அந்தரங்கமா இருக்க வேண்டிய நேரங்கள்ல இல்லாம வெளிப்படையாக என்ன செய்யக்கூடாது, நம்ம ரொம்ப கொஞ்சம் கூட்டல் கூடல என்னது அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரேடியாக சாய்ந்து விட்டோம் என்கிற பிம்பத்தை சும்மாவே அவங்க பயப்படுவாங்க, ஒரேடியா சாஞ்சிடணும்னு வைங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அது மாதிரி இந்த அந்த நிர்வாகத்தன்மையை ஒவ்வொரு ஆடும் கொஞ்சம் அவரவர் குடும்பத்திற்கு ஏற்ப சிந்தித்து அதை நகர்த்தி கொண்டோமையானால் நமக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. மார்க்கம் இருந்தா எதுலையும் பிரச்சனை இல்லை. அம்மாவும் விளங்குவாங்க, மனைவியும் விளங்குவாங்க. அம்மா கிட்டேயோ அந்த பக்கம் மார்க்கம் இல்லைன்னா பெரிய கஷ்டம் தான், விளங்கிக்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் அவங்க திருமணம் என்ற ஆன பின்னர் அந்த மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய பாசத்தை பொறுத்தளவிற்கு நபிகள் பெருமானார் மிக அழகாக வாழ்ந்து காட்டினார்கள். அது இல்லாம குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது ஏராளமான அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல ஏராளமான அத்தாட்சிகள் நம்முடைய படைப்பை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, இன்னும் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தாட்சிகளாக சொல்லி காட்டுகிறான். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்து உங்களுக்கு ஜோடியை நாம் படைத்ததில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன அத்தாட்சி? இந்த பாசம் ஏற்படும். அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வரையில் சொல்லும் பொழுது லியஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களிடையே அன்பும் பரஸ்பரமும் ஏற்படுவதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான். உங்களுக்கு ஒரு அன்பு ஏற்படுது. மற்ற உறவுக்கெல்லாம் பாருங்க ஒரு லாஜிக் இருக்கு. எங்க அப்பாவை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அவர் என்னை பெற்று வளர்த்துருக்கிறார். நம்ம அம்மாவை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்ம சுமந்து இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. பிள்ளைகளை நேசிக்கிறோம் என்றால் நம்ம பெற்ற பிள்ளை, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாம் கூட பிறந்தாங்கிற ஏதாவது ஒரு வகையில் ஒரு உறவு முறை உண்டு. மனைவி என்பவள் எப்ப பிறந்தா, எங்க வளர்ந்தா, என்ன சாப்பிட்டா, அவ டேஸ்ட் என்ன, ஏன் டேஸ்ட் என்ன, என் மொழி வழக்கு என்ன, எங்க ஊர் வழக்கத்துல எப்படி நாங்க குழம்பு வைப்போம், அவ அங்க எப்படி குழம்பு வைப்பா, எல்லாம் டோட்டல் டிஃபரெண்ட். ஆணுக்கு எங்கேயாவது வாழ்க்கை முறை மாறுகிறதா? திருமணத்துக்கு பின்பதாக நான் இந்த கைலி கிட்டதை விட்டுட்டேங்க, ஒரு ஆம்பளை இருக்கானா? திருமணத்துக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி சுடிதாரே போடுறதில்ல, எவ்வளவு பெண்ணு கை காட்ட முடியும்? திருமணத்துக்கு அப்புறம் நான் இது மாதிரி சமைச்சுக்கிட்டு இருந்தோம், திருமணத்துக்கு அப்புறம் இப்படி மாறிக்கிட்டோம், ஒரு ஆணை காட்ட முடியுமா? ஆனா பெண் மாறிக்கொள்வாள். ஏன்? அன்பு என்கிற ஒன்றை தவிர வேற ஒண்ணுமே இருக்கு காரணத்தை காட்ட முடியாது. என் வீட்டுக்காருக்கு பிடிக்குங்க, நான் நான்வெஜ்ஜே எனக்கு தெரியாது, சமைக்கவே தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது எங்க வீட்டுல, இப்ப எல்லா நான்வெஜ்ஜும் சூப்பரா சமைப்பேன், என் வீட்டுக்காரர் இருக்காங்க. எவ்வளவு பேர் பாக்குறோம், எவ்வளவு மாறிக்கிறாங்க. எங்க ஊர் பக்கம்லாம் இப்படி பழக்கமே கிடையாது, இங்க நான் வாக்கப்பட்டு வந்தேன், இந்த ஊர் வழக்கம், என் வீட்டுக்காக நான் மாறிக்கிட்டேன். எவ்வளவு பெண்களை பார்க்கிறோம். எங்கே இருந்து வந்தது? என்ன தொடர்பு? எவ்வளவு கால பழக்கம்? கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சு, 6 மாசம் தான் ஆச்சு. அந்த அன்பு ஏற்படுகிறதே இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுங்கிறான். இப்ப நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நம்மகிட்ட இருக்கிற பாசம் சாதாரணமா நினைக்காதீங்க, எடை போடணும். நான் என் மனைவியை, என் மனைவி என்னை என்று நேசிக்கிறார் என்றால், அல்லது என் தாய் என் தந்தையை, என் தந்தை என் தாயை என்று எந்த கணவன் மனைவி உறவையும் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது இறைவனுடைய அத்தாட்சி, அவனுடைய சான்று என்கிறான். என்றால் இறைவனுடைய சான்று நம்முடைய வீட்டில் இருக்கிறது என்றால் அது எப்படி கொண்டாட வேண்டும்? குர்ஆன் எப்படி நம்ம மதிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய சான்று. நபிமொழியை எப்படி மதிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய சான்று. அதுபோல்தான் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது, விவாகம் என்பது இறைவனுடைய சான்று என்று இருதரப்பும் உணர்ந்து கொண்டால் அந்த உறவு எவ்வளவு புனிதமாக மாறிவிடும்.
அந்த அன்பு நாம பாருங்க, இன்னைக்கு பெரும்பாலும் ஆண் என்ன செய்யறதில்ல, பெண்களை மதிக்கிறதே கிடையாது. ஒரு பொது இடங்கள்ல மரியாதை இல்லாம அழைப்பது, அடுத்தவர் முன்னால் மரியாதை தரங்கட்டு பேசுவது, காரணம் என்னிடம் வலிமை இருக்கிறது என்கிற அகந்தை. நபிகள் பெருமானார் நம்மளை பாருங்க, நம்ம இப்படி இருக்கிறோம், ஒரு பப்ளிக்ல நம்மளுடைய மனைவி தவறா ஏதாவது பேசினாங்கன்னா எப்படி இருக்கும்? வீட்டில் கூட பொறுத்து போயிடுவோம், சரி போ அப்படின்னு போயிடலாம். ஒரு பொது இடத்துல இன்னொரு ஆள் பாக்குறப்ப, குறிப்பா ஒரு சின்ன பையன் பாக்குறப்ப, ஒரு பொடியை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஏதாவது கோபமா நம்மகிட்ட ரோஷமா நடந்துக்கிட்டாங்க, நமக்கு என்ன ஆகும்? அவன் முன்னால பேசுறான், அவன் என்ன நினைப்பான்? நான் எவ்வளவு பெரிய ஆளு புல்லட்ல வர்றேன், அந்த பையன் நாளைக்கு என்ன மதிப்பான்? இதுதான் ஆம்பளைக்கு பிரச்சனை. எதுக்கு நினைக்கிறேன், என்ன அடுத்தவன் பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. இது ஆம்பளைக்கு பெரிய பிரச்சனை. பெண்களுக்கு வந்து ட்ரெஸ் அடுத்தவ பாக்குறது நல்லா, அது மாதிரியான மனசு இருக்கும். ஆம்பளைக்கு என்ன, அடுத்தவன் என்ன வீரங்கணும். இது ஆண்களுக்குள்ள ஒரு மனநிலை. அப்ப நபிகள் பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அப்பொழுது இன்னொரு மனைவி வீட்டில் இருந்து ஒரு சில உணவு பண்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. இவங்களுக்கு அது பிடிக்கல. என்ன பண்றாங்க, தட்டி விட்டுறாங்க, கையை தட்டுறாங்க, கீழே விழுந்து அந்த பீங்கான் பாத்திரம் உடைந்து விடுகிறது. உடனே நபிகள் என்ன செய்யறாங்க, அந்த உடைஞ்ச பாத்திரத்தை அப்படி எடுத்து பொறுக்கி அது தூக்கி ஓரமா வச்சுட்டு, இன்னும் அதுக்கு பகரமாக வீட்டில் இருந்த இன்னொரு பாத்திரத்தை கொடுத்து, உன் அன்னைக்கு ரோஷம் வந்து விட்டது, உம்முக்கும் உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷப்பட்டாங்க, இதை போய் அந்த வீட்டுல போய் கொடுத்துரு போங்க. இது அனஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, அவருக்கு சும்மா 7 வயசு 6 வயசு அவ்வளவுதான். அப்ப இதை பார்த்து விட்டு அந்த செய்தியை இவர் அறிவிக்கிறார். நாம எப்படி பார்ப்போம், இந்த பார்வை எப்படி இருக்கும் நமக்கு? என்ன அப்படின்ட்டு குறைஞ்சபட்சம் அந்த பயலுக்கு முன்னாலாவது பேசிட்டு போயேன், என்ன நினைப்பான், நான் வீதியில நாளைக்கு போனா எனக்கு மரியாதை இருக்குமா இருக்காதா என்ன, உடனே நம்ம உடனே அப்படி கணக்கு போட்டுருவோம். நபிகள் பெருமாள் அதை பத்தி எல்லாம் கவலைப்படலை. இந்த நேரத்தில் அவங்களுக்கு புரியல. நபிகள் நமக்கு சொன்னாங்கல்ல, பெண் என்பவள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள், அவளை அப்படியே விட்டு விட்டால் வளைந்து விடும், நீ நிமுக்கணும்னு நினைச்சினா உடஞ்சிரும். நமக்கு சொன்ன மாதிரி மட்டும் அவங்க சொல்லிட்டு போகல, நடந்து காட்டுறாங்க பாருங்க. அதை தாண்டி இறை தூதருங்கிற மிகப்பெரிய அந்தஸ்து வேறு, நாட்டின் ஜனாதிபதி வேறு. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட அந்த மாமனிதருக்கு உடைய மனைவி, அவர்களுள் ஏதோ ரோஷம், அவர்களுக்குள் ஏதே மனப்பிரச்சனை என்று சொன்னால், குடும்பம் தான் இப்படித்தான் இருக்கும், அதற்கு என்ன என்று அழகாக எடுத்துக்கொண்டு அதை கையாண்டார்கள் என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம் இருக்கிறோம் பாருங்க. நபிகள் நாயகம் பொது இடங்களில் உங்களுடைய மனைவிகளை என்ன செய்யாதீங்க, நீங்க திட்டாதீங்க. அவர்கள் வரம்பு மீறி ஏதேனும் செய்தால், நீங்கள் வீட்டிற்குள் யாரும் இல்லாத லேசா என்ன செய்யலாம், நீங்க அடிக்கலாம் என்று, அது வரம்பு மீறிய காரியங்கள் செய்தால் மட்டும்தான். மற்றபடி அவர்களுடைய உரிமைகளில் கை வைக்கவோ, அவர்களை அடக்குமுறை செய்து அடக்கி வைக்கவோ இஸ்லாத்தில் பெண்களுக்கு அப்படி இடம் அளிக்கவில்லை. அவளும் உன்னை போன்று ஒரு உயிர்தான், உன்னை போன்று மான மரியாதை ரோஷம் உள்ள ஒரு உயிர் உடல் தான், ஆகவே அடிமைப்படுத்த கூடாது என்கிற மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதே வேளையில பெண்களுக்கு சொல்றாங்க, எந்த ஒரு பெண் கணவனுடைய திருப்தியை அடையாமல் இறந்து விட்டாலோ அவள் சொர்க்கம் செல்ல மாட்டாள். இதையும் நம்ம கவனிக்கணும். பெண்கள் என்ன பண்ணணும், நமக்கு இஸ்லாம் உரிமை வழங்கி இருக்கிறது தான், நமக்கு ஒரு பெருந்தன்மையான நல்ல இடத்தை அல்லாஹ் இஸ்லாம் தந்திருக்கிறது தான். அதே வேளையில் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்கிற சிந்தனையும் பெண்களுக்கு தேவை. அப்போ அல்லாஹுடைய தூதரவர்கள் தனக்கு 4-5 மனைவிமார்கள் ஒரே சமகாலத்தில் இருந்த போதும் கூட அவங்க வேலையை அவங்க பார்த்துக்குவாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடை கிழிந்து விட்டால் அதை தானே தைத்துக் கொள்வார்கள், அவர்கள் உண்ட தட்டை அவர்களே கழுவி வைப்பார்கள், அவர்கள் உடுத்திய துணி அவர்களே துவைத்துக் கொள்வார்கள், அவர்களது தேவைக்காக எங்களை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், எங்களை பெரும்பாலும் கட்டளை இட மாட்டார்கள். பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை
உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால், நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற, சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்களது தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020, 9600055060. சுத்தமான பசுமாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். அது போக பாராட்டுவாங்களாம். ஒரு தடவை சாப்பாடு, அதாவது ரொட்டி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ரொட்டினா எப்படி நாம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாலாம் இருக்காது. இந்த 3 விரலெல்லாம் பிக்க முடியாது, 2 பேரும் சேர்ந்து தான் இழுக்கணும். ஏன்னா அந்த உமியை மட்டும் எடுத்துட்டு அந்த ரஃபா உள்ள மாவுல தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. என்ன அதுக்கு ஏதாவது வேணுமே, லிக்விட் தொட்டுக்க வேணுமே அப்படின்னு பார்த்தா வினிகர் இருக்கு. நாம வினிகர் எதுக்கு யூஸ் பண்றோம்? சமைக்கிறவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வினிகர் ஊத்திட்டா நிறைய வச்சு கட்ட முடியாது பிரியாணியை, கொஞ்சம் திகட்டும். அதுக்காக என்ன செய்வாங்க, இந்த சமையல் செய்யறவங்க வினிகர் 2 பாட்டில் எழுதுவாங்க. பிரியாணிக்கு செய்யறப்போ அந்த வினிகர் எதுக்குன்னா ரொம்ப வச்சு ஒரு சர்வே சாத்திடுவான், ஒருத்தன் ஒரு படி தின்னுடுவான். இந்த வினிகர் ஊத்தினா அவளை சாப்பிட முடியாது, திகட்டும். அத நபிகள் நாயகத்துக்கு உணவிற்கு அந்த ரொட்டிக்கு தொட்டுக் கொள்வதற்காக கொண்டு வந்து கொடுக்கப்படுது. ரசூலுல்லாஹ் பிச்சு அதை தொட்டு சாப்பிட்டுட்டு, அடடே இந்த குழம்பு ருசியாக இருக்கிறதே. என்னைக்கா நம்ம சொல்றோமா? மனைவி கிட்ட நம்ம கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உலகத்துல சொல்லுவாங்க, பெண்கள் பீரோ திறந்து அவ்வளவு புடவை இருக்கு, ட்ரெஸ் வாங்குவாங்க, நகைக்கு ஆசைப்படுவாங்க, எல்லாம் ஆசைப்படுவாங்க. அதுவெல்லாம் கணவன்கிட்ட கிடையாது. நம்ம நினைக்கிறோம் உலகத்துல அப்படி சொல்றாங்க. இப்படி சொல்லி 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 சொல்லியே பெண்களை கீழே மட்டம் தட்டுவது ஒரு விதமான ஒரு போக்கு. ஆனால் பெண்கள் கணவனிடம் எதிர்பார்ப்பது பெருசா என்ன நினைக்கிறீங்க? திருப்தி, அந்த பாராட்டு தான். நீங்க பாராட்டினீங்கன்னா போதும், சூப்பரா இருந்துச்சுமா நீ செஞ்ச அந்த உணவு, அடாடா நாக்குல அப்படியே நிக்குதுன்னா போதும், நீங்க மறந்துடுவீங்க. 10 வருஷம் கழிச்சு அவங்க மனசுல நிக்கும். சொல்லுவாங்க, அன்னைக்கு சொன்னீங்க இல்லைங்க, அதே மாதிரி இன்னைக்கு வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. நீங்க என்னைக்கோ சொல்லியிருப்பீங்க, ஒருவேளை சும்மாச்சு அடிச்சு விட்டு நல்லா இல்லாம சொல்லிட்டு திரும்பவும் வந்துடும், அந்த பிரச்சனையும் வந்துடும். அப்ப நபிகள் பெருமானார் என்ன செய்யறாங்க? பாராட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இதுவா நன்றாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது, யா ஆயிஷ் அப்படி கூடுவாங்களாம். எப்படி கூடுவாங்க? யா ஆயிஷ், ஆயிஷா என்கிற வார்த்தையை சுருக்கி ஆயிஷ்னு கூப்பிடுவாங்களாம். அப்ப அது போன்ற அழைத்தல், அன்பாக அழைப்பது. மனைவியை சில பேர் வாங்க போங்கன்னு கூப்பிடுறதில்ல, கூப்பிடலாம், தப்பு கிடையாது. வெளியில போனோம்னா ஒரு பொது இடங்களை பேசுறோம்னா வாங்க பாத்திமா இங்க வாங்க, ஆயிஷா இங்க வாங்க அப்படி கூப்பிடலாம், தப்பு கிடையாது. அப்படி கூப்பிட்டா பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தகப்பனை வாங்க போன்னு கூப்பிடும். நீ வீடுகளில் பாருங்க, தகப்பனை நம்மள என்ன செய்யும், பிள்ளைங்க வாங்க வாங்க தா, வாங்க வாப்பா, வாங்க அப்பா அப்படின்னு பேசுவோம். அம்மா மட்டும் வாப்போன்னு தான் பேசும். என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்க வாங்க போங்க நம்மளை கூப்பிடுவாங்க, தாய்மொழி அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்மள்ட்ட வாங்க போங்கன்னா நம்மளை கூப்பிடுவான். அது அம்மா வா, அது உரிமை தான், பெரிய தவறுலாம் இல்லை, அது தமிழ் வழக்கம். ஆனால் என்ன காரணம்னா நாம வாப்போன்னு கூப்பிடுறோம்ல, இங்க வா அப்படிமா, அவன் என்ன பண்ணுவான், ஓ வாப்பன்னு கூப்பிடும் போது இங்க வாமா அப்படிமா.
நம்ம வாங்க பொங்கன்னு கூட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுனா ஒரேடியா பாய் வந்து கோல் அந்த பக்கம் அடிக்க நினைக்காதீங்க. இதான் அர்த்தம். மனைவியை நாம் மரியாதையாக நடத்தும் பொழுது குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு மரியாதை கண்ணியம் இருக்கும். நாம கண்ணியமா நடத்தும் பட்சத்துல நம்ம உறவுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ணியம் கொடுப்பாங்க. நம்முடைய அழைத்தல தான் இருக்கு. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மனைவிகளுக்கு கொடுக்க வேண்டிய சரியான மரியாதையை கொடுத்தார்கள். அதனாலதான் போருக்கு போறோமா வெளியில போறோமா ரொட்டேஷனா வாங்க, யார் இந்த இடத்துக்கு இந்த டைம் வரணும், குழுக்கள் போட்டு. அது மாதிரி இங்க பெரும்பாலும் உங்களுக்கு குழுக்க போறதுக்கு இல்லை, ஒண்ணுதான். அதுவே பெரிய ஆண்களுக்கெல்லாம் நிறைய கவலை. ஏன்னா நபிகள் பெருமாள் என்ன செய்வாங்க, யார் 4-5 மனைவி இருக்காங்களா, இந்த முறைக்கு யார் வரணும், அப்போ ரொட்டேஷன்ல ஒவ்வொருத்தங்க அழைச்சிட்டு போவாங்க, அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வருவாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறது இல்லை, வெளியில அழைச்சிட்டு போறது விரும்புறது இல்லை பெரும்பாலும் பெண்களை. ஆமாப்பா உன்னை அழைச்சிட்டு நானே ஒரு நாள் லீவ்ல இருக்கிறேன், உன்னை இழுத்துக்கிட்டு அலைவாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான், நாம தான் உலகம். அப்ப நபிகள் பெருமானார் பெண்களுக்கு என்று கொடுக்க வேண்டிய மரியாதையை எல்லா இடங்களிலும் கொடுத்ததாக நம்ம தகவல்கள்ல பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாம சஹாபாக்கள் மனைவியை எப்படி எந்த அளவுக்கு உரிமை கொடுத்து வச்சிருந்தாங்க என்று பார்த்தால், அவர்கள் உரிமை கொடுக்க கொடுக்க லாபம் யாருக்குன்னா ஆண்களுக்கு தான். நாம எந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமையை கொடுக்கிறோமோ, அவர்களை சுதந்திரமாக வைத்திருக்கிறோமோ, லாபம் யாருக்கு, ஆணுக்கு. இத பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். இப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்களை பொறுத்தளவுக்கு அபூ தல்ஹா விரும்பி திருமணம் செஞ்சுக்கிறார், இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அப்ப வந்துட்டா ஒரு நேரம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாத வரை நீங்கள் நன்மையை முழுமையாக அடைந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு குர்ஆன் வசனம் நீங்க பார்க்கலாம். 3வது அத்தியாயத்தினுடைய 92வது வசனம் அல்லது 4வது ஜுஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரி, முதல் வரி இதுதான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாத வரை நன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வசனம் இறங்குகிறது. இறங்கிய மாத்திரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர் எப்படிப்பட்டவர், இஸ்லாத்தில் இல்லாதவர், ஒரு பெண்ணை விரும்புகிறார். அந்த பெண் சொல்கிறார், உம்மு சுலைம் சொல்கிறார், நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தால்தான் நான் உங்களை மணமுடிப்பேன், இல்லை எனக்கு அதுதான் தேவை, பொருளாதாரம் எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் இறை நம்பிக்கை கொண்ட பெண் இறை நம்பிக்கை கொண்ட ஆணை திருமணம் செய்யட்டும், குர்ஆன் சொல்கிறது. அதை விட இறை நம்பிக்கை கொண்ட ஆணை விட வேறு ஆண் எந்த அளவிற்கு உங்களுக்கு கவர்ந்தாலும் சரியே, இறை நம்பிக்கை கொண்ட ஆணே சிறந்தவன். அதே போல பெண்களை பற்றியும் சொல்கிறது. இந்த வசனத்தின்படி அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார். இஸ்லாத்துக்கு வந்தவர், அவ்வளவுதான் நம்ம பார்வையில. எந்த அளவிற்கு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவராக மாறுகிறார், அதுக்கு யார் காரணமா இருக்காங்க, ஒரு பெண். அந்த பெண்ணிடம் ஒரு ஆணிடம் இருக்கக்கூடிய மார்க்கத்தையும் பாருங்கள், ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய மார்க்கத்தையும் பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஹாபியாக இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறுகிறார்கள் பாருங்கள். உடனே என்ன செய்றாரு, மஸ்ஜிது நபவி மதீனா என்பது அன்றைக்கு நபிகள் நாயகம் ஆட்சியில் இருந்த போது அது தலைமை செயலகம், அதுதான் சுப்ரீம் கோர்ட்டும் அதுதான், உச்ச நீதிமன்றமும் அதுதான், தலைமை செயலகமும் அதுதான், நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டிடம் என்றால் அதுதான் மஸ்ஜிது நபவி. அதற்கும் எதிர்புறம் இருக்கக்கூடிய பைருஹா என்ற தோட்டம், அந்த தோட்டத்தை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அங்கிருந்து வர்றார் அபூ தல்ஹா வர்றார், இந்த வசனம் வந்துவிட்டது, நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாவிட்டால் நன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது என்று இறைவன் கட்டளையிட்டு விட்டான். ஆகவே நான் விரும்புகிற இந்த தோட்டம் பைருகா இருக்கிறது, இது அருமையான பேரிச்ச மரங்கள் கொண்ட தோட்டம், நாட்டினுடைய நகரத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய தோட்டம், சாதாரண இடம் இல்ல, சும்மா எங்கேயோ காட்டுல மீட்டருக்கு வேல்யூ ரொம்ப கம்மி, ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப கம்மி, அப்படி இல்ல, நாட்டுடைய மைய பகுதியில் இருக்கிறது, தலைமைச் செயலகத்துக்கும் ஆப்போசிட்ல இருக்குன்னா எவ்வளவு வேல்யூ இருக்கும். இத இங்கே நல்ல சுவையான தண்ணீர் வருகிற கிணறு இருக்கிறது. இன்னும் சொல்றாங்க, ரசூல்லா போய் ரிலாக்ஸ் பண்றது அங்கதான் போய் உட்கார்ந்துருப்பாங்க சில நேரத்துல. அந்த பைருவா தோட்டத்துல நபிகள் நான் என்ன செய்வாங்க, அந்த கிணத்துல காலை தொங்க போட்டு உட்கார்ந்ததால செய்தியை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மிக்க ஒரு இடத்தை அல்லாஹ்வின் தூதரே, நான் ரொம்ப நேசிக்கிற அந்த தோட்டம் அது அல்லாஹ்வின் பாதையில் நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க.
இத வீட்டுல போனா சொல்ல முடியுமா? என்ன பண்ணுவாளோங்கன்னு ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவனால அப்படி செய்ய முடியுமா? ஐயா வீட்டுல போனா அவ்வளவுதான். ஐயா சோத்துக்கு தண்ணிக்கு வழி இல்ல, நீ பாட்டு இப்படி போட்டு வந்தீங்கன்னா நான் என்னையா பண்றதுன்னு சட்டையை பிடிச்சி கேட்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தா ஒரு ஆண் மகனால இப்படிப்பட்ட ஒரு தானத்தை செய்ய முடியுமா? அப்ப அவனுடைய பலம் யாரு? அந்த பெண் தான். என்னுடைய மனைவி இதை வரவேற்பாள். அவளுக்கு நகை நட்டு என்று சேர்ப்பதை விட மறுமைக்கு சேர்ப்பதை விரும்புவாள். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். அவருடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும், அதன் மீது கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ் சொன்னதை செய்வார்கள், மாறு செய்ய மாட்டார்கள். கடுமையும் கொடூரமும் உள்ள வானவர்கள் இருப்பார்கள். வேதனையின் போது ஆறுதல் சொல்வதற்கு ஆள் அல்ல. அங்கே வேதனையின் போது வேதனை சுவை என்று மிரட்டுவதற்கான மலக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இடத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இருதரப்பு இருந்துவிட்டால் இருவருடைய பயணம் சுகமாக இருக்கும். கொடுத்தேன், அல்லாஹ்வுக்காக கொடுத்தேன், அல்ஹம்துலில்லாஹ், இதை விட என்னங்க வேணும்? அந்த மனைவி புரிந்து கொள்வா. அதனால்தான் நபிகள் பெருமானார் திருமணம் என்று வந்துவிட்டால் மார்க்கத்திற்காக மனம் எடுத்துக்கொள்ளும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ பெண்கள் என்பவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல. இந்த மார்க்கத்திற்காக சமூகத்திற்காக வாரி வழங்கும் வள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள், இருக்கவும் செய்வார்கள். மார்க்கத்திற்காக நபிகள் நாயகம் ஒரு ஹஜ்ஜத்துல் விதாவின் போது தர்மத்தை பற்றி பேசுகிறார்கள். பேசிவிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துண்டேந்தி பெண்கள் புறம் அப்படியே வலம் வருகிறார்கள். அவர்கள் வைத்திருந்த நகை நட்டுகள் எல்லாம் அதில் கிடந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பெண்கள் நகையின் மீது காதல் உள்ளவர்கள், மோகம் உள்ளவர்கள் என்று நினைக்கிறோம். அதைவிட இறைவனின் இறை தூதரின் நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அப்படி இருக்க நாம் வைக்க வேண்டும். ஆகவேதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் இவ்வளவு பெரிய ஒரு மதிப்புமிக்க ஒரு பெரும் தோட்டத்தை இஸ்லாத்திற்காக கொடுக்க முடிந்தது. அதை கூட நபிகள் பெருமானார் அப்படியே வாங்கிக் கொள்ளவில்லை. என்ன பண்ணாங்க? அப்படி கொடுக்கிறதா இருந்தா இந்த வசனத்திற்கு நீ உயிரோட்டம் தர வேண்டும் என்று இருந்தால் உன்னுடைய உறவினர்களுக்கு கொடுத்து விடு என்றார்கள். அதே போன்று உறவினர்களுக்கு கொடுத்து விட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு பெண் திருமணம் செஞ்சுட்டு அவ்வளவுதான் அடிமையா வாழ்ந்தோம் அப்படி மட்டும் இஸ்லாம் சொல்லவே இல்லை. சாபித் பின் கைஸ் என்கிற ஒரு நபித்தோழர், அவருடைய மனைவி வந்து நபிகளாரிடம் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு விவாகரத்து வேண்டும் அப்படிங்கிறார். ஏம்மா, எதனால பிரச்சனை? என்ன புத்திசாலியான வார்த்தை பிரயோகம்! அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவனுடைய நடத்தையோ அவருடைய கண்ணியத்தையோ வல்லாஹி நான் குறை சொல்ல மாட்டேன். மிக நல்லவர், என்றையும் கண்ணியமாக நடத்தக்கூடியவர். ஆனால் நான் அவரிடம் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவதற்கு நான் விரும்பவில்லை. கணவருக்கு அவர் பிடிக்காம அவர்கிட்ட வாழ்ந்துகிட்டு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா அவர் நல்லவர் தான், எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க? வார்த்தை பிறகு எப்படி இருக்குது? அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற நான் விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா? அவரிடம் நீ வாங்கிய மகர் என்ன? நபிகள் கேட்கிறாங்க பாருங்க. நான் ஒரு தோட்டத்தை மகராக வாங்கினேன். பெண்களை கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு தோட்டத்தை கேட்டிருக்கிறாங்க. அப்படி என்றால் அந்த மகரை கொடுத்து விட்டு மனமுறிவு எடுத்துக்கொள் என்று சொன்ன உடனே அவர் அந்த தோட்டத்தை திரும்ப கணவனிடம் கொடுக்க சாபித்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவரை நிரந்தரமாக விடுவித்து விடு, அவ்வளவுதான், உங்கள் மனமுறிவு ஆகிவிட்டது. இப்போ இஸ்லாம் ஒரு கணவர் என்றால் பிடித்து வாழ்ந்தால் நன்றாக பிடித்து வாழுங்கள், சமரசம் அன்போடு பகிர்ந்து வாழுங்கள். இது ஏனென்றால் இறைவன் புறத்தில் இருந்து வந்த சான்றுகளில் ஒன்று என்கிறான் அல்லாஹ். என்றால் நம்மிடம் ஏற்பட்ட அந்த பாசம் என்பது இறைவன் கொடுத்த அற்புதமான அருட்கொடை. மற்ற உறவுகள்லாம் ஏதோ ஒரு வகையான தொடர்பு உண்டு. கணவன் மனைவி என்பதற்கு அந்த திருமணம் என்கிற அந்த ஒப்பந்தம் தான் தொடர்பு.
அதிலே இவ்வளவு பாசம் ஏற்பட்டது என்றால் அப்ப அதை நம்ம எப்படி பார்க்கணும்? அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ என்ன உண்கிறாயோ அதை அவளுக்கு உண்ண கொடு, நீ என்ன உடுத்துகிறாயோ அதை அவளுக்கு உடுத்த கொடு, அதை செய்யுங்க அப்படின்னு நபிகள் பெருமானார் என்ன செய்யறாங்க? அதிலிருந்து என்ன அர்த்தம் விளங்குகிறது என்றால், அவரை மதி சமமாக வை, ஈருடல் ஓருயிர் என்பது போன்று அவரை சமமாக வை. என்னை மட்டும் நான் கண்காணித்துக் கொள்வேன், உன்னை பற்றி அக்கறை இல்லை. சில பேர் என்ன நினைப்பாங்க, காசு எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிம்பாங்க. எவ்வளவு வேணாலும் தந்துடுறேன், காசைப்படி என்ன ஆள விடு அப்படிம்பாங்க. அதுக்கு பேரு அன்பு இல்லை. அதை நம்ம தப்பா வரைக்கிட்டோம். அப்படி கொடுத்து அன்பை எங்கேயாவது வாங்க முடியுமா? எதையும் கொடுத்து வாங்க முடியுமா? அதை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. என்ன காசு, என்ன காசு, உன்னை விட எனக்கு காசா பெருசு அப்படின்னு சொல்லி உங்க பரிசுலயே காசை வச்சுக்கோங்க, ஓட்டுங்க, வண்டி சூப்பரா ஓடும். இந்தா காடை பிடி, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க, வண்டி ஓடாது. வெறும் சாதாரண அந்த வார்த்தை, அன்பான வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் பொதுவாகவே அல் கலிமத்து தையிபத்து சதகா, நபிகள் நாயகம் சொல்றாங்க, நல்ல வார்த்தை என்பது தர்மமாகும்ங்கிறாங்க. பொதுவாகவே சாதாரண நல்ல வார்த்தை இருக்குல்ல, எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சூப்பருங்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுப்பா அப்படிங்கிறோம்ல, இது சதக்கான்ற சொல்றாங்க. ஒருத்தர் வர்றாரு, இது மாதிரி ஆயிடுச்சுங்க, பிரச்சனை ஆயிடுச்சு, அடப்போங்க அதெல்லாம் சரியா, ஏன் கவலைப்படுறீங்களா, நல்லா இருக்கான், நீங்க உங்க மனசுக்கு ஒன்னும் ஆகாதுங்க, நல்ல மனசுக்கு உங்களுக்கு அப்படின்னு மனசுக்கு சொல்றோம்ல, இது சதக்கா, தர்மமா. அதே மனைவி இடத்துல அதுவும் தர்மம் தான், பிள்ளை இடத்துல அதுவும் தர்மம் தான். எத்தனை பேர் மனைவிக்கு சலாம் சொல்கிறோம், சலாம் சொல்றோமா, ஏன் ஹேண்ட்ஷேக் பண்றோமா? முசாபஹா செய்வது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நபிகள் நாயகம் சொல்றாங்க. இப்போ அம்மா கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்குமா கை கொடுங்க, மனைவி கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் கை கொடுங்க. அது போக அவங்ககிட்ட ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு, அல்லாஹ் உனக்கு உதவி செய்யட்டும்மா, அல்லாஹ் நல்ல விட்டுல உனக்கு உதவி செய்யட்டும். மனதார நம்மை விட, நம்ம பிள்ளைகளுக்கு, மனைவிமார்களுக்கு நம்மை விட மனதார யாரால் அடிக்கடி பிரார்த்தனை செய்ய முடியும்? ஆக பெண் என்பவள் இஸ்லாமிய மார்க்கத்தில் பொறுத்தளவிற்கு எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவள் ஒரு மகளாக, ஒரு மனைவியாக, ஒரு சகோதரியாக, ஒரு தாயாக, எந்த இடத்தில் இருந்தாலுமே அந்த இடத்தை அழகாக அலங்கரிக்க செய்ய இஸ்லாம் சொல்கிறது. ஏன் இந்த சொத்து பாத்துங்க, எந்த பொசிஷன்ல இருந்தாலும் பெண்ணுக்கு சொத்து உண்டுங்க, ஆண்களுக்கு எல்லா பொசிஷனுக்கும் கிடைச்சிடாது. ஆனா பெண்ணுக்கு அவள் ஒரு பிள்ளையாக மகளாக இருக்கும் பொழுது தகப்பன் சேர்த்த சொத்தில் ஒரு ஆணுக்கு 1/4 பாதி. அதே போல சகோதரன் இறந்து விட்டால், சப்போஸ் சகோதரனுக்கு, அண்ணன் தம்பி இருக்கிறான் ஒரு பெண்ணுக்கு, சகோதரனுக்கு வாரிசு இல்லைன்னு வைங்க, இந்த சகோதரி வந்துருவா, வாரிசுல வந்துருவா, சொத்துரிமை உண்டு. கணவன் இறந்தால் மனைவிக்கு சொத்து உண்டு, பிள்ளை இறந்து விட்டால் தாய்க்கு சொத்து உண்டு. இப்படி பன்முகத்தன்மையோடு அவளுக்கு இவ்வளவு சொத்துரிமை கொடுக்கிறது என்றால் மதிப்பு மிக்கவள் அவள், நீ கொடுப்பதற்கு தகுதியானவள். இதெல்லாம் கருத்து, அதெல்லாம் அர்த்தம். அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணை போற்றுகிறது. ஆகவே அந்த விதத்தில் நாம் நம்மிடம் இருக்கிற பெண்கள், அது நம்முடைய பிள்ளையாக இருக்கட்டும், நம்முடைய சகோதரியாக இருக்கட்டும், நம்முடைய மனைவியாக இருக்கட்டும், நம்முடைய தாயாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தோமையானால் அதன் மூலம் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதே போல கணவனுடைய திருப்தியை அடைந்து ஒரு பெண் இருந்து விட்டாலேனால் அதுவும் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு நற்பாகியம் பெண்களை கொண்டு கிடைக்கிறது என்றால் அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.